தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது மட்டுமல்லாம தொடர் நாயகன் விருதை வென்றார் இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் விராட் கோலி. இதுல விராட் கோலி ஒரு புதிய உலக சாதனை படைச்சிருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்படம் செஞ்சு டெஸ்ட் போட்டி, ஒருநாள் போட்டி மற்றும் T20 தொடர்ல விளையாட வராங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. இந்த 2 டெஸ்ட் போட்டிலையும் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று 2-0 அப்படின்ற கணக்குல இந்தியாவை ஒயிட் வாஷ் செஞ்சாங்க. இது டெஸ்ட் போட்டியில அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல இந்திய அணி தோத்தது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. அதுவும் டெஸ்ட் போட்டியை விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில இந்திய அணி ராஞ்சியில் நடந்த முதல் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு. அதுல விராட் கோலி சதம் அடிச்சாரு, 135 ரன்கள் அடிச்சாரு. 2வது போட்டி ராய்ப்பூர்ல நடந்துச்சு. இதுலயும் இந்திய அணி மிகப்பெரிய ரன் குவிச்சாங்க, 350 மேல ரன் குவிச்சாங்க. ஆனாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி அந்த ரன்னை சேஸ் பண்ணி 2வது ஒருநாள் போட்டியில அவங்க வின் பண்ணாங்க. சோ இந்த 3 போட்டி கொண்ட தொடர்ல 2 பேரும் ஆளுக்கு ஒரு போட்டி வின் பண்ணதுனால இந்த போட்டிகள் 1-1 அப்படிங்கிற சமநிலை இருந்துச்சு. இந்த நிலையில விசாகப்பட்டினம் நடைபெற்ற போட்டியில இந்திய அணி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவை பேட்டிங் செஞ்சு வச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங் ஆட்டக்காரர் குயின்டன் டி காக் அதிலே விளையாண்டாரு. அவர் விளையாடுறதை பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அணி குறைஞ்சபட்சம் ஒரு 350-360 ரன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிட்டு அந்த அணி 270 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கை தொடர்ந்து இந்திய அணிக்கு 2 போட்டிகள்ல சரியா ஆடாத ஓப்பனிங் ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் இந்த போட்டியில நல்லா ஆடி சதம் அடிச்சாரு. அவர் கூட ரோஹித் சர்மாவும் அதிரடி ஆடியாரு. அதுக்கப்புறம் களம் வந்த விராட் கோலி அவரோட பங்குக்கு அதிரடி ஆடி இந்திய அணி ஈஸியா வின் பண்ணாங்க. இதுல தொடர் நாயகன் விருது விராட் கோலிக்கு அளிக்கப்பட்டுச்சு. அந்த போட்டியில ஆட்ட நாயகன் விருதை ஜெய்ஸ்வால் பெற்றாரு. இந்த தொடர் நாயகன் விருதை வாங்கிய விராட் கோலி ஒரு புதிய உலக சாதனை படைச்சிருக்காரு. இதனால் வரை சர்வதேச போட்டிகள்ல அதிக தொடர் நாயகன் வாங்கியவர் நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் தெண்டுல்கர் தான். அவர் 19 முறை சர்வதேச போட்டிகள்ல தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காரு. அதை முறியடிச்சு விராட் கோலி 20 முறை தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காரு. சோ விராட் கோலி முதலிடத்திலும் சச்சின் 2வது இடத்திலும் இந்த அதிக போட்டியில தொடர் நாயகன் விருது வாங்கிய பட்டியலில் இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிறவரும் ஒரு ஆச்சரியமான வீரர் தான். அவர் யாருன்னா பங்களாதேசத்தை சேர்ந்த சாகிப் அல் ஹசன். அவர் தான் அதிக தொடர் நாயகன் விருது வாங்கினவர்ல 3வது இடத்துல இருக்காரு. சோ விராட் கோலி இந்த வயசுலயும் 39 வயசுல இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டோட தொடர் நாயகன் விருது வாங்கினார்னா அவரோட ஃபிட்னஸ் இந்தியா ரசிகர்கள் ஒருவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல இளைய தலைமுறை கிரிக்கெட் விளையாடுற வீரர்கள் அவரை பார்த்து ஃபிட்னஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கத்துக்க வேண்டும்.